Hi dear students, NEET 2021 இன்னைக்கு day 16 crack பண்ணலாம் வாங்க. So today we are going to discuss about vector related problems. இன்னைக்கு நம்ம vector related சில கணக்குகள் பார்க்கலாம். ஏன்னா one dimensionல 2 dimensionல நமக்கு வந்து vector related ஆகும் problems வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அதில் ஒரு சில கணக்குகள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் மாடலில் நம்ம வந்து இதில் ஒரு 5 கணக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ்வலாக வந்து போர்டு சிலபஸில் மேக்ஸில் நீங்கள் வெக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, அந்த பேசிக் நாலேஜே போதும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். Modulus of A vector plus B vector is equal to modulus of A vector plus modulus of B vector எனில் the angle between A vector and B vector A vectorக்கும் B vectorக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படிங்கிறதா இந்த கேள்வி. What is the angle between the two vectors? theta என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஒரு வெக்டருடைய மாடுலஸ் வேல்யூ அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் A. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ரூட் ஆஃப் we will write A ஸ்கொயர்னு எழுதுவோம், அல்லது இதை எப்படி எழுதுவாங்கன்னா ரூட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு எழுதுவோம். ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டருங்கிறது ஏ ஸ்கொயர் தான். ஏ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஏன்னு வந்துடும். ஆர் சிம்பிளி ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதை எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? இப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஏ வெக்டர் plus b vector dot a vector plus b vector எழுதும்போது a vector plus b vector whole square எழுதும்போது இதை இப்படியே எழுதலாம். எப்படி a square எழுதுறோமோ ஸோ அதே மாதிரி you will write as modulus of a plus b ங்கிறத root of a plus b the whole square எழுதலாம். That is equal to root of, but a plus b the whole square you know a square plus b square plus 2ab cos theta, right? ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் காஸ் தீட்டா. அதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சுங்க. தீட்டா வந்து நம்ம கேட்குறாங்க, தீட்டா வந்து கேட்குறாங்க, பட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா மாடுலஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த தேர்டு டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். தட் இஸ் த பாயிண்ட். தேர்டு டேர்ம் வந்து 0 ஆகணும். அப்போ தேர்டு டேர்ம் வந்து தேர்ட் டேர்ம் வந்து 1ன்னு வரணும். தேர்ட் டேர்ம் 1, அதாவது இந்த டேர்ம் காஸ் தீட்டா வந்து 1ன்னு வரணும். இந்த காஸ் தீட்டா 1ன்னு வந்தால் தான் நம்ம வந்துட்டு எங்கே கொண்டு போகலாம்? மாடுலஸ் ஏ ப்ளஸ் பி கொண்டு போகலாம். இந்த காஸ் தீட்டா வந்து 1ன்னு எப்போ வரும்னா தீட்டா வந்து என்னவாக இருக்கணும்? 0 டிகிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து நமக்கு வரும். அது கண்டிஷன். அப்போ இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். ஏன்னா காஸ் 0 வந்து 1 இல்லையா? காஸ் 0 1 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ரூட் ஆஃப் a plus b the whole square கிடைக்குமா? and that is equal to a plus b மட்டும் கிடைக்கும். அதை எப்படி எழுதலாம்? மாடுலஸ் a வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் b வெக்டர்னு எழுதலாம். ஸோ அப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் b நம்ம எப்படி எழுதுவோம்னா நம்ம வந்து இப்படி தான் எழுதுவோம். ரூட் ஆஃப் a ப்ளஸ் b the whole square எழுதுவோம். அதில் வரும்போது தீட்டா வரும். அப்போ இந்த தீட்டா என்னவா இருந்தால் நம்மளால் வந்து மாடுலஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் பின்னு கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டேர்ம் தீட்டா வந்து இங்கே காஸ் 0 வந்து 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும். அதை ஏ ப்ளஸ் பின்னு எழுத முடியும். அதை மாடுலஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் பின்னு எழுத முடியும். அதனால் வந்து தீட்டா வந்து இங்கே என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்? இஃப் ஏ வெக்டர் இஸ் பேரலல் டு பி வெக்டர், ஏ வெக்டர் ஆனது பி வெக்டருக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தீட்டா வந்து 0வாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம்.
ஸோ இதை வேறு மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டர் இருக்குது இல்லையா, ரெண்டுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேக் ஸ்கொயர் ஆன் போஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்து தீட்டாவை 0ன்னு ப்ரூவ் பண்ணலாம். பட் அதை விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம், இஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு √3 times a vector dot b vector. Modulus of a vector cross b vector is equal to √3 times a vector dot b vector எனில் the value of modulus of a vector plus b vector, the value of a vector plus b vector. கேள்வி புரியுதுங்களா? Modulus of a vector cross b vector is equal to √3 times a vector dot b vector எனில் modulus of a vector plus b vector ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, இப்போ a cross b க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? a vector cross b vector என்ன? cross product of two vectors. நம்மளே ஃபிசிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து ab sin theta n கேப்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி a vector dot b vector என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், that will be equal to ab cos theta ன்னு சொல்லியிருக்கோம். இது dot product of two vectors, இது cross product of two vectors. பட் நமக்கு வந்து மாடுலஸ் வேணும். மாடுலஸ் a cross bங்கிறது it is nothing but ab sin theta n கேப்போட மாடுலஸ் போட்டிங்கன்னா மாடுலஸ் n கேப் 1, so you will get ab sin theta. அதே மாதிரி a டாட் பிங்கிறது ab cos theta, அது ஆல்ரெடி வந்து மேக்னிடியூடில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ab sin theta, இது மாடுலஸ் ஆஃப் a cross b ஓட வேல்யூ. இது √3 டைம்ஸ் என்னது, √3 டைம்ஸ் ab cos thetaவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், ab கேன்சல், சைன் அங்கே கொண்டு போனீங்கன்னா அது டிவைட், காசு இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ sin theta divided by cos theta, that is equal to எவ்வளவு வருது, √3 வருது. அப்போ sin by cos எவ்வளவு, tan theta is equal to எவ்வளவு, √3 வருது. therefore theta is equal to எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, tanல √3 வந்து எவ்வளவு, 60 டிகிரிக்கா, ஸோ theta வந்து 60 டிகிரி. tan 30க்கு 1/√3, tan 60க்கு வந்து √3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், what we have to find out, modulus of a vector plus b vector வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், a vector plus b vector. ஓகே, ஸோ யூ நோ வெரி வெல் modulus of a plus bங்கிறது it is nothing but square root of என்ன கிடைக்கும், ஜஸ்ட்டு வந்து a plus b, a vector plus b vector the whole square கிடைக்கும் இல்லையா. and that is equal to modulus of a vector square is nothing but a square plus b square plus 2a dot b cos theta. so you will get 2ab cos theta, right? so a square plus b square plus 2ab cos 60. cos 60 is, yes, cos 60 is 1/2. ஸோ அப்போ இது 1/2னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர் உங்களுக்கு, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ஜஸ்ட் ஏபின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், ஏன்னா இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, பவர் 1/2ன்னு வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனில் இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab டு த பவர் ஆஃப் ஹாஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். Third question. இதெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி வெக்டர்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து போல்டாக வந்து ஆன்சர் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஈஸியாக நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி ஈஸி லெவல் கொஸ்டின்ஸில் செட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், இஃப் ஏ வெக்டர் 2i cap plus 3j cap plus 8k, 3j plus 8k இது ஒரு வெக்டர். if a vector 2i plus 3j plus 8k is perpendicular to the vector 4j minus 4i plus alpha k.
ரைட்டுங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. 2i வெக்டர் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 8k கேப் என்ற வெக்டர் 4j கேப் மைனஸ் 4i கேப் ப்ளஸ் ஆல்ஃபா k கேப் என்ற வெக்டருக்கு செங்குத்தானது எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு. ஸோ நல்லா கவனிச்சுங்க. இஃப் a vector is perpendicular to b vector, then we know that a dot b is equal to 0. ஒரு வெக்டர் வந்து இன்னொரு வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் இருந்தால் என்ன கண்டிஷன்? a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுங்க. 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 8k டாட் வித் 4j மைனஸ் 4i ப்ளஸ் ஆல்ஃபா k இஸ் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு தெரியும் i டாட் i j டாட் j 1 k டாட் k 1. அப்போ இங்கே மாற்றி எடுக்கக்கூடாது. இது இங்கே இருக்குது, i இங்கே இருக்குது, மாற்றி எழுதியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் வந்து 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8 j டாட் jனா 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 12 8 இன்ட்டு ஆல்ஃபா 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 12 மைனஸ் 8 எவ்வளோ வரும்? 4 வரும். 4 ப்ளஸ் 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. Therefore, alpha is equal to minus 4 divided by 8. That is equal to minus 1 by 2 is the answer. Because it is 4j minus 4i plus alpha k. So, புரியுதுங்களா? So, 2i இங்கே minus 4i. So, minus 8, 3 into 4, j dot j 1, 12, 8 into alpha. So, 12 minus 8 வந்து 4, 4 அங்கே போனால் minus 4. So, minus 4 by 8 வந்து minus 1 by 2. Right. Next problem. If modulus of a vector plus b vector is equal to modulus of a vector minus b vector such that the angle between the two vectors a vector and b vector. அதாவது modulus of a vector plus b vector is equal to modulus of a vector minus b vector எனில் a vector மற்றும் b vectorக்கு இடைப்பட்ட கோணம் angle between a vector and b vector. Modulus of a vector plus b vector is equal to modulus of a vector minus b vector. ஓகே, இப்போ எழுதலாம். அப்படின்னா what is the value of thetaன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos thetaன்னு கிடைக்கும். And for this you will get a square plus b square minus 2ab cos thetaன்னு கிடைக்கும். Am I right? Okay. Now you make square on both sides. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா a square plus b square plus 2ab cos theta that is equal to a square plus b square minus 2ab cos theta, right? Plus a square cancel, b square cancel. Bring the minus term here. So 4ab cos theta is equal to 0. So 4ab cannot be 0. Therefore cos theta is equal to 0. Cos theta is equal to 0. So theta is equal to cos inverse of 0. Cos ஓட எந்த வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும்னா cos 90. Cos 90 ஓட வேல்யூ வந்து 0. Therefore theta is equal to pi by 2. Very simple problem தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Resultant of two vectors a and b vector is of magnitude p. a vector மற்றும் b vector என்ற இரண்டு வெக்டர்களின் தொகுபயன் மதிப்பு எப்படி எடுத்துக்கிறோம்? தொகுபயன் மதிப்பு, அதாவது எண் மதிப்பு. தொகுபயனுடைய எண் மதிப்பு வந்து நம்ம வந்து pன்னு எடுத்துக்கிறோம். b வெக்டரின் திசை மாற்றப்பட்டால், if b vector is reversed, அதாவது b வெக்டரின் திசை எதிராக மாற்றப்பட்டால் அல்லது எதிர் திசையில் மாற்றப்பட்டால் தொகுபயன் வெக்டருடைய எண் மதிப்பு q அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்? கொஸ்டின் புரியுதா? ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ், ரிசல்டன்ட் ஆஃப் two vectors a and b vector is of magnitude p.
இரண்டு வெக்டர்களுடைய தொகுபயனின் எண் மதிப்பு p என்க. அதில் என்ன பண்ணுறோம், b வெக்டரின் திசை திருப்பப்பட்டால் அவ்விரு வெக்டர்களின் தொகுபயனின் எண் மதிப்பு q எனில் p² + q² மதிப்பு. அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பிங்கிறது ரெண்டு வெக்டருடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஸோ அது வந்து a² + b² + 2ab cos θன்னு கிடைக்கும். இல்லை என்ன பண்ணுறோம், b வெக்டர் ரிவர்ஸ் பண்ணிடும். ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று இந்த சைடு போகும், ஒன்று இந்த சைடு போகும்னா தீட்டா வந்து 180 டிகிரி ஆயிரும். அப்போ அந்த ரிசல்டன்ட் வந்து என்ன வரும்னா cos of 180 - θன்னு வந்துடும். சரிங்களா, ரிசல்டன்ட் வந்து cos of 180 - θ ஆகும்போது cos of 180 - θ வந்து -cos θ. அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும், அல்லது எஸ், அப்போ அதை வந்து நம்ம க்யூன்னு வச்சுக்கிறோம். க்யூ வந்து என்னது, a² + b² - 2ab cos θன்னு வந்துடும். இப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p² + q². நீங்கள் p ஸ்கொயர் பண்ணிங்கன்னா you will get a² + b² + 2ab cos θன்னு கிடைக்கும். அதே மாதிரி q ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a² + b² - 2ab cos θன்னு கிடைக்கும். Am I right? Okay. So plus a², sorry, 2ab cos θ - 2ab cos θ cancel ஆயிரும். a² + a² you will get 2a², b² + b² you will get 2b². அப்போ என்ன பண்ணலாம், 2வை காமன் எடுத்துட்டிங்கன்னா you will get a² + b². So 2 × a² + b² is your result. Okay, final problem. If இந்த கணக்கை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. என்ன ப்ராப்ளம்னா, if a vector is equal to b vector plus c vector, சரியா, a vector is equal to b vector plus c vector and the magnitude of a, b and c are a 5, b 4, c வந்து 3. a, b, c இன் எண் மதிப்பு a vector is equal to b vector plus c vector எனில் a, b, c இன் எண் மதிப்புகள் 5, 4, 3 எனில் a வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன? What is the angle between a vector and c vector? a வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. b வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம், b வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். கரெக்டு தான். a வெக்டருக்கும் c வெக்டரும் கூட வச்சுக்கலாம். a வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம்ங்கிறது கரெக்டு தான். a வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் a வெக்டர் அண்டு c வெக்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக செக் பண்ணி. ப்ராப்ளம் புரியுதா? a vector is equal to b vector plus c vector எனில் a vector, b vector, c vector எண் மதிப்புகள் 5, 4, 3 எனில் a வெக்டருக்கும் c வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் a வெக்டர் அண்டு c வெக்டர் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இன்றைக்கி வெக்டர் ரிலேட்டடாக நம்ம 5 கணக்கு போட்டிருக்கோம். ஒரு கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன், சால்வ் பண்ணி வைங்க. ஆன்சர் வரலைன்னா நான் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இன்னமும் ஒரு 2-3 கிளாஸ் போகும் கைனமேட்டிக்ஸில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.